ஆகஸ்ட் 2ஆம் வாரம் வரைக்கும் வசூல் வேட்டையில அதிக வசூல் வாங்கின 5 டாப் 5 படங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நிறைய படங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காமலையும் இருக்கு. ஆனா வசூல் வேட்டையில எவ்வளோ அவங்களுக்கு வசூல் வந்திருக்கு, எண்ட் ஆஃப் த டே கலெக்ஷன் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி படத்துக்கு கெட்ட மாதிரியான ரிவ்யூஸ் வந்தாலுமேவும் காசு வந்துருச்சுலப்பா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 5 படங்கள் டாப் 5 பிளேஸ்ல இருக்கிறதுல 5th பிளேஸ்ல இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரா. உலக அளவில் தனுஷ் அவர்களுடைய குபேரா படத்துக்கு 135 கோடி கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வசூல் வேட்டையில இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வசூலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ரிவ்யூஸ் படி பார்த்தாக்கா குபேரா படத்துக்கு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான். தனுஷுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு, பட் கதை நல்லா இல்லை. ஒரு சில நேரங்களில் சிலர் வந்து கதையும் நல்லா தானேப்பா இருக்கு, ஏன் கதை நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, இந்த மாதிரியான சில மிக்சட் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. பட் வசூல் வேட்டையில நல்ல வசூலே வாங்கியிருக்குது குபேரா திரைப்படம். 4வது இடத்துல அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம், மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட 135 கோடி வந்து வசூல் வாங்கியிருக்கு. ஆனா சில பாயிண்ட் வித்தியாசத்துல இது 4வது இடத்துக்கு வந்திருக்கு. குபேராவும் கிட்டத்தட்ட 135 கோடி தான், 0.7 சம்திங், அண்ட் இங்க வந்து 0.8 சம்திங். அதனால இது வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. 3வது இடத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இயக்கிய டிராகன் திரைப்படம், இது 151 கோடி வாங்கியிருக்கு. ஸோ இது 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்பர் 2 ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல குட் பேட் அக்லி, அஜித் அவர்கள் நடித்த இந்த திரைப்படம் 246 கோடி வசூல் பெற்றிருக்கு. நம்பர் 1st பிளேஸ்ல இருக்கக்கூடிய திரைப்படம் கூலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளியான சில நாட்கள்லயே 400 கோடி ரூபாய் வசூல் வந்து இது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் படத்துக்கு மிக்சடான ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தாலும் வசூல்ல ஆப்வியஸ்லி தலைவர் படம் அப்படின்ற ரீசனுக்காகவும் இன்னும் சில ரீசனுக்காகவும் இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் லேட்டாக வந்தாலும் நல்ல ஒரு கலெக்ஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு கலெக்ஷன் வருது அப்படின்றத. அண்ட் இந்த 5 பிளேஸ்ல இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் கரெக்டான ஒரு லிஸ்ட்ல தான் வசூல் வாங்கியிருக்கா, இல்லை வேற ஏதாவது திரைப்படம் இந்த ஒரு 1st பிளேஸையோ 2nd பிளேஸையோ பிடிச்சிருந்துருக்கலாம், பட் அது வந்து ஒரு ஒரு வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு ரிவ்யூ உங்களுக்கு இருக்குதா? கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.